சுபதினம் இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே. இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாள் நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா. மண்ணில் பணி செய்ய நல் மனதை ஏந்து, உண்மை பணி ஆற்றுகின்ற நல் மனம் வாழ்க. மண்ணில் பணி செய்ய நல் மனதை ஏந்து, உண்மை பணி ஆற்றுகின்ற நல் மனம் வாழ்க. கண்பட்ட இடமெல்லாம் கிறிஸ்து நாமம், மண்ணுலகில் பரப்புகின்ற அருள் வரம் வாழ்க. கண்பட்ட இடமெல்லாம் கிறிஸ்து நாமம், மண்ணுலகில் பரப்புகின்ற அருள் வரம் வாழ்க. சுபதினம் இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே. இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாள் நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இன்று நாம் புனித செசிலி அம்மா அவருடைய நினைவு நாளை விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். கன்னி மறை சாட்சியமான அவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இவர்கள் அதாவது பாடுபவர்களுடைய பாதுகாவலாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நல்ல நாளிலே நம்முடைய பங்கிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புகழை பாடுகின்ற நம்முடைய கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நாம் வாழ்த்துவோம். ஏனென்றால் நமக்காக ஆண்டவரை ஆராதிக்க துதித்து பாட நமக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நல்ல நாளிலே இந்த புனித செசிலியா அம்மாவுடைய இந்த ஃபீஸ்ட் நாம நாளில் நம்முடைய பங்கை சேர்ந்த தமிழ் கொயரும் சரி ஆங்கில பாடல் குழுக்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி ஃபீஸ்ட்மா, ஹாப்பி ஃபீஸ்ட். ஆகிய அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பாடகர் குழுவுக்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திருப்பலி ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள. எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம்மடியாராகிய அவரை பற்றிய மரபு வழியாக சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும் உம் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியரிடத்தில் ஆற்றும் அரிய செயல்களை அறிவிப்பையாகவும் விளங்க செய்வீராக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூர்கின்றேன். துயர மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கின்றேன். மக்கப்பெயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1 முதல் 13 முடிய. அந்தியோக்கு மன்னன் மேற்கு மாநிலங்கள் வழியாக சென்றபோது பாரசீக நாட்டு எளிமையாய் நகர் பொன் வெள்ளி ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றது என்று கேள்விப்பட்டான். அதன் கோவிலில் மிகுந்த செல்வம் இருந்தது என்றும் கிரேக்க நாட்டை முதல் ஆண்ட மாசிடோனியா மன்னரான பிலிப்பின் மகன் அலெக்சாண்டர் அங்கே விட்டு சென்றிருந்த பொற்கடயங்களும் மார்பு கவசங்களும் படைக்கலன்களும் அங்கு இருந்தன என்றும் அறிய வந்தான். எனவே அந்தியோக்கு புறப்பட்டு நகரை கைப்பற்றி கொள்ளையடிக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. ஏனெனில் அந்த நகர மக்கள் அவனது திட்டத்தை அறிந்திருந்தார்கள். அவர்கள் அவனை எதிர்த்து போரிட்டார்கள். ஆகவே அவன் பின்வாங்கி பெரும் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து பாபிலோனுக்கு தப்பிச் சென்றான். யூதேயா நாட்டை எதிர்த்து சென்றிருந்த அவனுடைய படைகள் முறியடிக்கப்பட்ட செய்தியை அவன் பாரசீகத்தில் இருந்தபோது தூதர் ஒருவன் அவனுக்கு அறிவித்தார். லீசியா வலிமை வாய்ந்த படையோடு முதலில் சென்று யூதர்கள் முன் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான். முறியடிக்கப்பட்ட படைகளிடமிருந்து யூதர்கள் கொள்ளையடித்த படைகலன்கள் மிகுதியான பொருள்கள் ஆகியவற்றால் அவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆனார்கள். எருசலேமில் இருந்த பலிப்பீடத்தின் மேல் அந்தியோக்கு செய்து வைத்திருந்த நடுங்க வைக்கும் தீட்டை அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். திரு உறைவிடத்தை சுற்றிலும் முன்பு போல் உயர்ந்த மதில்கள் எழுப்பியுள்ளார்கள். அவனுடைய நகராகிய பெத்சூரை சுற்றிலும் அவ்வாறே செய்திருந்தார்கள் என்றும் எடுத்துரைத்தார். இச்செய்தியை கேட்ட மன்னன் அதிர்ச்சி அடைந்து மிகவும் நடுங்கினான். தான் திட்டமிட்ட வண்ணம் நடவாததால் துயரம் தாங்காது நோயுற்று படுத்த படுக்கையானான். கடும் துயரம் அவனை ஆட்கொண்டதால் அங்கு பல நாட்கள் கிடந்தான். தான் விரைவில் சாகவிருந்ததை உணர்ந்தான். ஆகவே அவன் தன் நண்பர் எல்லாரையும் அழைத்து, என் கண்களில் நின்று தூக்கம் அகன்று விட்டது, கவலையினால் என் உள்ளம் உடைந்து விட்டது, எவ்வளவு துயரத்திற்கு ஆளானேன், இப்போது எத்துணை பெரும் துயரக் கடலில் அழிந்துள்ளேன். நான் ஆட்சியில் இருந்தபோது அன்பு செலுத்தி அன்பு பெற்றேன் என்று எனக்கு சொல்லிக்கொண்டேன். ஆனால் எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூர்கிறேன். அங்கு இருந்த பொன் வெள்ளி கலன்கள் அனைத்தையும் கவர்ந்து சென்றேன். யூதேயாவில் குடியிருந்தவர்களை காரணமின்றி அழித்தொழிக்கும்படி கட்டளையிட்டேன். இதனால்தான் இந்த கேடுகள் எனக்கு வந்துற்றன என நான் அறிவேன். இப்போது அயல் நாட்டில் துயர மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா
அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே எவ்வேளையும் ஐயா நீதானே எவ்வேளையும் ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் ஸ்நேகமும் நீரே என் ஆசையும் நீரே என் ஸ்நேகமும் நீரே என் ஆசையும் நீரே என் எல்லாமே ஐயா நீதானே என் எல்லாமே ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே அல்லேலூயா 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 நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 27 முதல் 40 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரைப் போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்களே, மீண்டும் ஒரு முறையாக பங்கு தந்தை சார்பாக நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்ற, நமக்கு ஆண்டவரை ஆராதிக்க உதவி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாடகர் குழுக்களை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகின்றோம். குறிப்பாக ஆங்கில பாடகர் குழு மற்றும் தமிழ் பாடகர் குழு 2 பாடகர் குழுக்களையும் அவருடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய நன்றி அறிதலையும் நம்முடைய ஜபங்களும் ஏறெடுத்துக் கொள்கின்றோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருப்பலியில் விசேஷமாக அவருடைய குடும்பங்களுக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எண்ணங்கள் உயர்ந்திடவே வாழ்வழி அருவியாகுமே. நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே. நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. கருணா உனை போல் மாறாத அன்பினால் அயலாரை நேசிக்கும் நல் உள்ளம் தான். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. மாணவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்படும் திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாக கேட்டதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித செசிலியனும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம்.
அவரது துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவை ஆகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செசிலியும் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கிறீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் அந்நுலையில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் பெரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை பரிசுத்த ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திரு நிலையராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமொழியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் குகந்தோராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விப்பங்களும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமரள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணலும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துறைக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவர் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். உண்ணும் உணவாய் என் உள்ளத்திலே வா வா, உயிரே வா வா. எந்த நோயில் கலந்து என்னில் எழுந்திடவே இயேசுவே வா வா.
உண்ணும் உணவாய் என் உள்ளத்திலே வா வா உயிரே வா எந்த நோயில் கலந்து என்னில் எழுந்திடவே இயேசுவே வா வா. நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, சிசிலியனும் புனிதையை கண்ணிமை மறைசாட்சியும் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியாகும் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வருளையாடத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணக மாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இசை என்னும் அமுதை இறைவனுக்கே என்றும் சுவை தந்த சிசிலியே, பாடகர் அனைவரின் காவலியே. இசை என்னும் அமுதை இறைவனுக்கே என்றும் சுவை தந்த சிசிலியே, பாடகர் அனைவரின் காவலியே. பண்பல இசைத்தே பாதலில் நாங்கள் பணிந்திட்டோம் அருள் பெறவே, தினமும் பணிந்திட்டோம் அருள் பெறவே. பாடுவோம் புகழ் பாடிடுவோம், கூடுவோம் உம்மை நாடிடுவோம். பாடுவோம் புகழ் பாடிடுவோம், கூடுவோம் உம்மை நாடிடுவோம். தேனினும் இனிய தமிழிசையாலே தினமும்மை புகழ்வோமே. தேனினும் இனிய தமிழிசையாலே தினமும்மை புகழ்வோமே. தேவனை நாளும் புகழ்ந்து நாம் பாட தேடும் அருள் தாரா, எமக்கு தேடும் அருள் தாரா. இசை என்னும் அமுதை இறைவனுக்கே என்றும் சுவை தந்த செசிலியே, பாடகர் அனைவரின் காவலியே. பாடகர் அனைவரின் காவலும் நீ, பாடிடுவோம் தினமே. பாடகர் அனைவரின் காவலும் நீ, பாடிடுவோம் தினமே. பாடலினாலே மறைபணி புரிய பணிந்திடம் வேண்டிடுவார், என்றும் பரனிடம் வேண்டிடுவார். இசை என்னும் அமுதை இறைவனுக்கே என்றும் சுவை தந்த செசிலியே, பாடகர் அனைவரின் காவலியே.
பண்பல இசைத்தே பாதலில் நாங்கள் பணிந்திட்டோம் அருள் பெறவே, தினமும் பணிந்திட்டோம் அருள் பெறவே. பாடுவோம் புகழ் பாடிடுவோம், கூடுவோம் உம்மை நாடிடுவோம். பாடுவோம் புகழ் பாடிடுவோம், கூடுவோம் உம்மை நாடிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.